பெண்ணு நான் முதலே சொல்லிட்டேன், இந்த பெண்ணு மனசுக்கு பிடிச்ச திருமணம் தான் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ இப்போ இந்த பெண்ணு காதல் திருமணம் அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்போ லக்னத்துக்கு 5ஆம் இடம் சம்மந்தப்பட்டாதான் காதல் திருமணம் சொன்னேன். இப்போ 5, 7 சம்மந்தப்பட்டால் 5ஆம் அதிபதி குரு 7ஆம் அதிபதியான சனி பகவானை பார்க்குது. அப்போ காதல் திருமணம் அப்படின்னு நீங்கள் சொல்லிடுவீங்க. சாரம் கூட வாங்கலாம். அது 12 கூடையும் சாரம் வாங்கினாலும் மூத்ததில்லை. அப்போ இவர் கூட பிறந்தவங்க 2 பேர் தான். சாதாரணமாக புதன் 2ல் இருந்தாவே லக்னத்தில் இருந்தாவே 2 பேர் தான் கூட பிறந்தவங்கன்னு சொல்லிட்டு போங்க. 10th வரைக்கும் இவர் விளையாட்டுத்தனமாக பணம் பொருளாதாரம் இருக்கிறதுனால கொஞ்சம் லொல்லு பண்ணிவிட்டு ஏதோ ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படியே ஓட்டியிருக்காரு. அதே மாதிரி கோயம்புத்தூர்லிருந்து வருகை புரிந்துள்ள துரைசாமி அவர்கள் ஒரு ஜாதகத்திற்கு பலன் எப்படி சொல்ல வேண்டும் என்கிற ஒரு அற்புதமான ஒரு ஜோதிட ரகசியத்தை, பலன் காணும் ரகசியத்தை இப்பொழுது தெளிவாக நமக்கு எடுத்துரைக்கிறார். வணக்கம், என் பேர் துரைசாமி. நான் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கேன். அதாவது முதல்ல என்னை பெற்ற தாய் தந்தையரையும் வணங்கி, நான் அன்றாடம் வணங்கும் சிவபெருமானையும் வணங்கி, எனக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுத்த ஜோதிட ஆசான்கள், ஜோதிட குருமார்களையும் வணங்கி, என்னுடைய உரையை கேட்க அமர்ந்திருக்கும் ஜோதிட குருமார்கள், ஜோதிட ஜாம்பவான்கள், ஜோதிட மாணவர்கள், ஜோதிட ஆசிரியர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து கொண்டு, என்னுடைய கருத்து, என்னுடைய 20-22 வருஷமாக ஜோதிட துறையில் இருக்கிறேன். என்னுடைய அனுபவ கருத்துக்களை வெளி உலகத்துக்கு கொண்டு வந்த பெருமை யாரை சாரும் அப்படின்னா, இந்த வராகி சித்த ஜோதிட குழு மூலியமாக தான் எனக்கு நிறைய பேர்த்துக்கு தெரியும். அப்போ என்னுடைய கருத்துக்களை நிறைய பேர் உள்வாங்கி அந்த கருத்துக்களை மேம்படுத்திக்கணுங்கிறதுக்காக என்கிட்ட படிக்க வரவங்க நிறைய பேர் வராங்க. என்கிட்ட பலன் கேட்குறவங்களும் நிறைய பேர் வராங்க. நானும் பல 100 ஆயிரக்கணக்கான ஜாதகங்களை ஆராய்ச்சி பண்ணி பார்த்து என்னுடைய அனுபவங்களை நான் கண்டு உணர்ந்ததை இங்கெல்லாம் 40-50 ஜோதிடர்களான உங்களுக்கு என்னுடைய கருத்துக்களை கூற வந்திருக்கிறேன். இதில் நான் என்ன மாதிரி கருத்தை பேச வந்திருக்கேன் அப்படின்னா, எனக்கு தலைப்பு இவர் இந்த பாட்டி கொடுத்துருக்கிறது ஜோதிடத்தில் எப்படி பலன் சொல்கிறது அப்படின்னு சொல்லி இருந்தாலும், அதுக்கு முன்னாடி நான் இந்த திருமண காலத்தை தான் மெயினாக அதிகமாக ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறேன். அதை பற்றி தான் நிறைய பேர் இன்னும் எதிர்பார்த்துருக்காங்க. ஒவ்வொரு கருத்தரங்கத்துலேயும் நான் பேசும்போது நான் பேசுகிறத கேட்குறதுக்காகவே நிறைய பேர் எதிர்பார்த்துட்ருப்பாங்க. எனக்கு எந்த விளம்பரமும் கிடையாது. இந்த கருத்தரங்கத்து மூலிமா தான் நான் வெளியே தெரிகிறேன். இப்போ நான் எதுக்காக இந்த திருமண காலத்தை மெயினாக எடுத்துக்கிறேன்னா, இந்த கலியுக காலத்தில் திருமணம் மட்டுமே ஒரு குதிரை கும்பாட்டம் இருக்குது. நிறைய பேர்த்துக்கு நல்லா படிச்சிருக்காங்க, நிறைய சம்பாதிக்கிறாங்க. ஆனால் பெண்ணோ திருமண காலம் மட்டும் கேட்டால் ஈகோ பிரச்சனை. அதெல்லாம் கிடையாதுங்க, அந்த நேரங்காலம் வரல அப்படிங்கிறதா என்னுடைய அனுபவத்தில். அப்போ திருமணம்னா சரி எப்போ நடக்கும் அப்படின்னா, நான் படித்த புஸ்தகத்துலேயோ எனக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்களோ என்ன சொல்லி வந்திருக்காங்கன்னா, 7ஆம் இடம் 7ஆம் அதிபதி, அதை விட்டால் சுக்கிரன் குரு, இதை வச்சு தான் திருமண காலத்தை நிர்ணயம் பண்ணணும் அப்படின்னாங்க. நான் என்னுடைய அனுபவத்தில் அது எனக்கு 100% சரியாக வரல. ஏதாவது 1-2க்கு வேணால் வருது. ஆனால் மற்றவங்களுக்காக நான் குறை சொல்ல, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திறமையான ஜோதிடர்கள் தான். எல்லாருமே ஏதாவது ஒரு விதத்தில் ஆராய்ச்சி பண்ணி அவங்களோட கருத்துக்களை மற்றவங்களுக்கு புரிய வச்சு மற்றவங்களுக்கு வழிகாட்டுறாங்க. இப்போ என்னுடைய அனுபவத்தை வச்சு மற்றவங்களுக்கு நான் காட்டிகிட்டு இருக்கேன். மற்றவங்களுக்கு என்னுடைய கருத்து என்னுடைய போயிடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு வகுப்பாக எடுத்து பலருக்கு சொல்லிகிட்டு இருக்கிறேன். இப்போ என்னுடைய அனுபவத்தில் என்னத்தை நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, இந்த திருமண காலம் அப்படின்னா இந்த திசா புத்தியின் மூலியமாக தான் ஒரு சம்பவம் நல்லதோ கெட்டதோ நடக்குது அப்படிங்கிறது. அப்போ இதில் செவ்வாய் தோஷம் ராகு தோஷமெல்லாம் இல்லையா? இந்த திருமணம்னாவே மெயினாக அதைத்தானே பார்க்குறாங்க. அப்போ தோஷம் இருந்தால் திருமணம் நடக்காதா, இல்லை திருமணம் தள்ளி போகுமா, இப்படியெல்லாம் நிறைய பேர் கேட்குறாங்க. ஆனால் நான்ங்கிற எல்லா கிரகமும் 9 கிரகம் அப்படிங்கிறதுக்கு 9 கிரகமும் நல்ல கிரகம் தான். இருக்கிற இடத்த பொறுத்து அது நல்லவரா கெட்டவரான்னு நம்ம தீர்மானிக்கிறோம். அதனால் எந்த கிரகமும் பாவ கிரகம் நம்ம ஒதுக்கிறதில்ல. இப்போ ஒன்றும் இல்லை, ரிஷப லக்னத்துக்கு 8 கோடியவன் சுக்கிரன் அந்த குரு. அப்போ குரு பாவரா, குருனே சுபர் அப்படின்னு தானே நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ அவர் கெட்டவர் தானே, 8 கோடியவன் தானே. அப்போ அந்த திசை புத்தி வரும்போது தானே அந்த சம்பவம் நல்லதோ கெட்டதோ நடக்குன்னு சொல்லலாம். அதே போல் அந்த குழந்தை பேருனா நான் படித்ததில் 5ஆம் இடம் 5ஆம் அதிபதி குரு, இதை வச்சு தான் எனக்குன்னு சொல்லி தந்தாங்க. நானும் நிறைய புத்தகம் வாங்கி ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா அது சரியான ஒரு விளக்கத்தை கொடுக்கல. அப்போ என்னுடைய அனுபவத்தில் பார்க்கும்போது ஒருத்தர் குழந்தை பேர் எப்போனா லக்னத்துக்கு சம்மந்தப்படாமல் ஒருத்தருக்கு குழந்தை பேர் இல்லை.
அப்போ லக்னத்துக்கு சம்பந்தப்பட்ட திசை நடந்தால் தான் குழந்தை பேர். அதுபோல் திருமணத்துக்கு 9ஆம் இடம் சம்பந்தப்பட்ட திசை ஏதாவது ஒரு வகையில் சம்பந்தப்பட்டால் தான் திருமணம். சம்பந்தம் படுறதுக்கு லேட் ஆச்சுன்னா லேட்டாக திருமணம், சம்பந்தமே படலைன்னா திருமணமே இல்லை. இதுதான் ஒரு ஜாதகத்தை பார்த்தது 2 நிமிஷத்தில் நான் சொல்லிடுவேன். நான் 1 நிமிஷம் சொல்லிடுவேன். நீ அதை நம்மக்கிட்ட பயிற்சி எடுக்கிறவங்க 2 நிமிஷத்தில் சொல்லிடலாம். அதை தலையை சுற்றி அது 2ஆம் இடம் பாருங்கள், குடும்பஸ்தானம் கெட்டு போச்சு, 4ஆம் இடம் சுகஸ்தானம் கெட்டு போச்சு, 7ஆம் இடம் கலஸ்தானம் கெட்டு போச்சு, 8ஆம் இடம் மாங்கலி ஸ்தானம் கெட்டு போச்சு, 12ஆம் இடம் அயன செய்யன போகம் கெட்டு போச்சு. இப்படி சுற்றி சுற்றி 6 பாவத்தையும் நம்ம பார்த்துட்டு நம்ம அவங்களுக்கு பலன் சொல்கிறதுக்கு அது கொஞ்சம் சரியாக வரல. ஆனால் என்னுடைய அனுபவத்தில் ரொம்ப எளிமையாக பார்த்தோமா, இப்போ என்ன திசை நடக்குது, இந்த திசை 9ஆம் இடத்துக்கு சம்மந்தப்படுதா திருமணம் நடக்கும். அப்போ ஒரு சுக்கர திசை நடக்குது, அப்போ 20 வருஷத்துக்கு நடக்குது சுக்கர திசை. அப்போ சுக்கர திசையில் எப்போ 20 வருஷத்தில் எப்போ திருமணம் நடக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கணும் இல்லையா. அப்போ அந்த அதுக்கடுத்து 9க்கு 9ன்னு சொல்லக்கூடிய லக்னத்துக்கு 5ஆம் இடம், 5ஆம் இடத்துக்கு சம்மந்தப்பட்ட புத்தி நடந்தால் தான் அந்த புத்தியில் தான் திருமணம் நடக்கும். சரி, 5ஆம் இடத்துக்கு 9 புத்திகள் வரும். அப்போ எந்த புத்தியில் நடக்கும் அப்படின்னு நம்ம ஆராயணும் இல்லையா. அப்போ அதை தான் நான் சூட்சமாக வச்சு பலருக்கு சொல்லி தந்துட்டுருக்கிறேன். அந்த 9க்கு சம்மந்தப்பட்ட புத்தி, இந்த அதாவது குறிப்பிட்ட புத்தி வந்ததுன்னா அந்த புத்தியில் நடக்குது. அதுக்கு அடுத்தது இன்னும் கொஞ்சம் பக்கமாக பார்க்கணும் அப்படின்னா 9க்கு 5க்கு 9ன்னு சொல்லக்கூடிய லக்னத்துக்கு சம்மந்தப்பட்ட அந்தரம் வரும்போது இந்த மாதத்தில் இந்த வருஷத்தில் இந்த திருமணம் நடக்கும் அப்படின்னு ஆணித்தரமாக ஊர்ஜிதமாக என்னால் சொல்ல முடியும், உங்களையும் சொல்ல வைக்க முடியும். அப்படிங்கிறது தான் என்னுடைய வகுப்புலையும் நான் சொல்லி கொடுத்துட்ருக்கிறேன், பலருக்கும் வழிகாட்டிகிட்டு இருக்கிறேன். அதே போல் இந்த கலியுக காலத்தில் நிறைய பேர்த்துக்கு காதல் திருமணம் நடக்குது. அந்த காதல் திருமணம் நிலைச்சி நிற்குமா, பிரிவை கொடுக்குமா, இப்படிங்கிறது ஒரு இது. ஆனால் காதல் திருமணம்னா நிறைய பேர் பல விதத்தில் பல சொல்லித்தராங்க. நான் யாரையும் குறை சொல்ல, அது அவங்களோட திறமை மூலிமா சொல்கிறாங்க. என்னுடைய அனுபவத்து மூலிமா நான் என்ன சொல்லன்னா, காதல் திருமணம்னா 5-7 இது எல்லாத்துக்கும் எங்களுக்கு தெரிஞ்சது தான் அப்படிம்பீங்க. ஆனால் அந்த 5-7 கூட சனி சம்மந்தப்பட்டாதான் காதல் திருமணம். ஏன்னா சனிங்கிறது தாழ்த்தப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒன்று உயர்ந்திருந்தால் ஒன்று தாழ்ந்திருக்கணும் இல்லையா. அது சம்மந்தப்பட்டாதான் காதல் திருமணம் நடக்கும். சரி, அந்த அது கூட வேற்று மதத்தில் போய் கலப்பு திருமணமாக பண்ணுறாங்க. அப்படின்னா அந்த 5-7 ப்ளஸ் சனி கூட ராகுவோ கேதுவோ சம்மந்தப்பட்டால் தான் அடுத்த மதத்தில் சம்மதம். ராகு கேது சம்மந்தப்படலைன்னா இல்லை, சனி மட்டும் சம்மந்தப்பட்டால் வேறு ஜாதியில் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ அதை நம்ம பொதுவாக நம்ம சொல்கிறதுக்கு சில உதாரணத்தோடு சொன்னால் தானே உங்களுக்கும் எளிமையாக புரியும். அப்படிங்கிறதுக்காக இப்போ என்கிட்ட வந்த ஜாதகங்களில் தான் நான் ஒரு ஜாதகத்தை இப்போ எடுத்து உங்களுக்கு சொல்லலான் இருக்கிறேன். இது ஒரு பெண்ணின் ஜாதகம். இந்த போர்டு கொஞ்சம் நல்லா தெரியுதான்னு பார்த்துங்க. இது இந்த பெண் 14/5/2007 பிறந்தது. அதாவது நான் இதுக்கு முன்னாடியெல்லாம் 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷத்துக்கு முன்னத்த ஜாதகங்களையே சொல்லிட்டு இருந்ததுனால ஓல்டு ஜாதகமே சொல்கிறீங்க, இப்போ நடக்கிற மாதிரி ஒரு ஏதாவது ஜாதகம் சொல்லுங்க. நாங்கள் அதுக்காக இப்போ நடந்த ஜாதகத்தை சொல்கிறேன். இந்த பெண்ணு 2/20 PM பிறந்தது. ஆனால் இந்த திருமண காலம் இந்த வருஷம் 10ஆவது மாதம் தான் திருமணம். இது 12ஆவது மாதம், 2 மாதத்துக்கு முன்னாடி நடந்த திருமணம். அப்போ அந்த திருமணத்தில் இவங்க அப்பா அம்மா என்கிட்ட என்ன கேள்வி கேட்டாங்கன்னா, இந்த பெண்ணு நான் முதலே சொல்லிட்டேன், இந்த பெண்ணு மனசுக்கு பிடிச்ச திருமணம் தான் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ அந்த திருமணம் நிலச்சி நிற்குமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. இருங்க நான் பார்த்துட்டு சொல்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அதை உங்ககிட்ட சொல்கிறேன், அவங்ககிட்ட சொல்லிட்டேன், இருந்தாலும் என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன். இப்போ இந்த பெண்ணு காதல் திருமணம் அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்போ லக்னத்துக்கு 5ஆம் இடம் சம்மந்தப்பட்டாதான் காதல் திருமணம் சொன்னேன். இப்போ 5-7 சம்மந்தப்பட்டால் 5ஆம் அதிபதி குரு 7ஆம் அதிபதியான சனி பகவானை பார்க்குது. அப்போ காதல் திருமணம் அப்படின்னு நீங்கள் சொல்லிடுவீங்க. அதே போல் சனி சம்மந்தப்படுது காதல் திருமணம். இதில் இன்னொரு விஷயம், 7லேயோ 5லேயோ ராகு இருந்தாவே காதலை குறிக்கும். ஆனால் அந்த திசை அதுக்கு சம்மந்தப்பட்ட திசை நடந்தால் தான் திருமணம், இல்லைன்னா காதலிச்சுட்டே தான் இருப்பாங்க. அதே போல் 5ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் ஒரே நட்சத்திரத்தின் சாரத்தில் இருந்தாலும் காதல் திருமணத்தை கொடுக்கும். இப்போ பாருங்க, 5ஆம் அதிபதியான புதன் குரு என்ன சாரம், புதன் சாரம் வாங்கியிருக்கு. குரு இங்கே போட்டிருக்கணும். 5ஆம் அதிபதி குரு 7ஆம் அதிபதியான சனியை பார்க்குது.
இப்போ இந்த குரு வந்து புதன் சாரம் வாங்கியிருக்கு. 7ஆம் அதிபதியான சனி பகவானும் அதே போல் ஆயில் நட்சத்திரம், அதுவும் அந்த சனி பகவானும் புதன் சாரம் வாங்கியிருக்கு. அப்போ ரெண்டுமே ஒரே நட்சத்திர சாரத்தில் இருக்கிறதுனால காதல் திருமணத்தை கொடுக்கும். இது எப்போ திருமணத்தை கொடுத்ததுன்னா 24/10/2025 திருமணம் தந்தது. அன்னைக்கு என்ன திசை ஓடி இருக்குன்னா சுக்கிர திசை ஓடிட்டு இருக்கு. அப்போ சுக்கிர திசை சம்பந்தப்பட்டதுனால தான் திருமணம். ஆனால் நம்ம படித்ததில் என்ன பண்ணுறான், 7ஆம் இடத்துக்கு சம்மந்தப்பட்ட திசை நடந்தா இல்லை சுக்கிர திசை, ஆனால் சுக்கிரன் 11 இருக்குது, அதனால தான்ப்பா காதல் திருமணம் நடந்தது அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் நான் அப்படி சொல்ல, என்னுடைய அனுபவத்தில் என்ன சொல்கிறேன்னா 9ஆம் இடத்துக்கு சம்மந்தப்படாமல் திருமணம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். இப்போ சுக்கிரன் வந்து 9ஆம் இடத்தை பார்க்கல, அப்புறம் எப்படி திருமணத்தை கொடுக்கும்? 9ஆம் அதிபதி பார்க்குது சுக்கிரனை, திசாநாதனை பார்க்குது. நான் ஒரு 10 ரூல்ஸ் வச்சுருக்கிறேன், அதாவது கோல்டன் ரூல்ஸ்ன்னு. அந்த 10 ரூல்ஸில் ஒரு ரூல்ஸு சம்மந்தப்பட்டாலும் அந்த சம்பவம் நடக்கும், சம்மந்தப்படலைன்னா நடக்காது. இதில் விதிவிலக்கு அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறதால நான் என்னுடைய அனுபவத்தில் கிடையாது. சரி, அதை விடுங்க. இந்த சுக்கிரன் என்ன சாரம் வாங்கியிருக்கு? சுக்கிரன் வந்து ராகு சாரம் வாங்கியிருக்கு. ராகு 7ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்தை பார்க்குமா? ராகுக்கு 3/11 பார்வை இருக்கா? இதுலேயும் ஒரு தொடர்பு வந்துருச்சா? சரி, 9ஆம் அதிபதியான செவ்வாய் திசாநாதனான சுக்கிரனை பார்க்குதா? அப்போ சுக்கிர திசையில் திருமணம் நடக்கும் அப்படின்னு சொல்லிடலாமா? சரி, அதுக்கடுத்து என்ன புத்தியில் வரும்? அப்போ சுக்கிரனுக்கு அடுத்து சூரியன், சூரியனுக்கு அடுத்து சந்திரன், சூரிய புத்தியில் நடக்குமான்னு நம்ம ஆராய்ச்சி பண்ணுவோம், அது வகுப்பில் சொல்லித்தரேன். இப்போ சந்திர புத்தியில் திருமணம் நடந்திருக்கு. சந்திரன் 5ஆம் இடத்துக்கு சம்மந்தப்படாமல் ஒருத்தருக்கு புத்தியில் திருமணம் நடக்காது. ஆனால் 5ஆம் அதிபதியான குரு சந்திரனை பார்க்குது, சந்திர புத்தியில் திருமணத்துக்கு கொடுத்தது. அதுக்கு அடுத்து ராகு வந்து லக்னத்தையே பார்த்துது. 5க்கு 9ன்னு சொல்லக்கூடிய லக்னத்தை ராகு பார்த்துது. அதனால் ராகு அந்த இடத்துல திருமணம் நடந்தது. இப்போ எளிமையாக இப்போ திருமணத்தை சொல்லிட்டான். இப்போ அந்த திருமணம் நிலைச்சி நிற்குமா நிற்காதான்? இப்போ பொதுவாக எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலுமே அந்த திருமணம் நிலைச்சி நிற்குமா நிற்காதங்கிறதுக்கு எப்படி சொல்கிறதுன்னா, அந்த நடக்கிற திசாநாதன் 2, 4, 7, 8, 10, 12 ஒரு கிரகம் இருந்து திசை நடந்தால் அது பிரிவை தரும். எளிமையாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதே போல் அந்த ஸ்தானாதிபதியாக இருந்து திசை நடந்தாலும் அது பிரிவை தரும். இது எங்கேயும் சொல்லி தந்திருக்க மாட்டாங்க. நீங்கள் அனுபவத்தில் பல 100 ஜாதகங்களை ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லை, இன்னும் கொஞ்சம் எளிமையாக சொல்லித்தரேன். 2, 4, 7, 8, 10, 12 இதெல்லாம் கேந்திரங்கள். கேந்திர ஸ்தானங்கள் வலுவானது அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் கேந்திரத்தில் ஒரு கிரகம் இருந்து திசை நடந்து அந்த திசையில் திருமணம் நடந்தால் அது பிரிவை தரேன்னு சொல்கிறேன் நான். சரி, அதை விட இன்னும் கொஞ்சம் எளிமையாக சொல்லித்தரேன். அதாவது 7ஆம் அதிபதி கெட்டு போய் புதனும் கெட்டு போச்சுன்னா அவங்களுக்கு முதல் தாரம் நிலைப்பதில்லை. இப்போ பாருங்கள், லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி லக்னத்துக்கு 12க்கு போயிடுச்சா? புதனுன்னு சொல்லக்கூடியது அது போய் கர்மஸ்தானமான 10ல் அஸ்தங்கம் ஆயிடுச்சா? அப்போ இவங்களுக்கு முதல் தாரம் அங்கே பிரச்சனை கொடுத்து பிரிவை தருமா? இதுதான் இப்படி ஒரு ஜாதகத்துக்கு பார்த்துட்டா அந்த திருமணம் கொஞ்சம் பிரச்சனை தருன்னு சொன்னேன். இப்போ எதுக்காக நம்மகிட்ட நிறைய பேர் ஜாதகம் பார்க்க வராங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு காதல் திருமணம் இல்லை மனசுக்கு பிடிச்ச திருமணமாக நடக்குது அப்படின்னா நம்ம அவங்களுக்கு வழிகாட்டணும். அந்த திருமணம் நிலச்சி நிற்குமா, அவங்களுக்கு அதுக்கு பின்னாடி குழந்தை பேர் இருக்குதா, அவங்க வாழ்க்கை நல்லா இருக்குமா அப்படிங்கிறத வழிகாட்டணும். இது போல் பிரிவு வரும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு மாற்றம் இருக்குது இல்லையா, அந்த மாற்றத்தை சொல்லி அதுக்கான வழிமுறைகளை நம்ம சொல்லித்தரணும். ஏன்னா கடவுளுக்கு அடுத்தபடியாக நம்ம ஜோதிடர்கள் தான் தெய்வங்களாக நம்ம பார்க்குறாங்க, கையெடுத்து கும்பிட்றாங்க. அதனால் நல்ல விதமாக கருத்து சொல்லுங்க. சரி, இந்த மாதத்தில் எனக்கு ஜாதக பலன் அறிதல் அப்படிங்கிற வகுப்பு தான் கொடுத்தாங்க. இருந்தாலும் பழக்க தோசை எனக்கு திருமண காலத்தை சொல்ல வேண்டி வந்துருச்சு, அதனால் சொல்லிட்டேன். சரி, இவருக்கு குழந்தை பேர் இருக்குமா, அது ஒன்றும் சொல்லலை. இல்லை, இப்போ சுக்கிர திசை நடக்குது. சுக்கிரன் லக்னத்துக்கு பார்த்தா தான் குழந்தை பேர். லக்னத்தையும் பார்க்கல, லக்னாதிபதி பார்க்கல, லக்னாதிபதி சாரம் வாங்கலை. இவங்களுக்கு சுக்கிர திசை வரைக்கும் குழந்தை பேர் இருக்காது. அது இது போல தான் நீங்களும் பாருங்கன்னு சொல்கிறேன். சரி, இப்போ இது ஒரு ஆண் ஜாதகம். ராகு சாரம் இருக்கு, ராகு இங்கே பார்த்துருச்சு, சூரியன் பார்க்குது. சரி, அப்போ குழந்தை இருக்கும். நல்ல அனுபவம் தான், பார்வை. சரி, அதில் திருமணம் குழந்தை இருக்கு. அப்போ 2வது இதில் தானே நம்ம பார்க்க முடியும். இந்த இதில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சரி, இதை விட இந்த
இது ஒரு ஆண் ஜாதகம். இந்த ஜாதகத்துக்கு பலன் சொல்லுவது எப்படி அப்படிங்கிறதுக்காக நம்புகிறோம். ஒரு ஒரு ஜாதகத்தில் 5 கிரகம் இருக்கு. 5 கிரகம் இருக்குதுன்னா எப்படி பலன் சொல்றாங்க அப்படின்னு ஒரு சிலர் தடுமாறுறாங்க. 5 கிரகம் இருந்தாலும் 5 பாவக அதிபதிகள் தானே அங்கே இருக்காங்க. அவங்கவுங்க வேலையை தானே அவங்கவுங்க செய்வாங்க ஒரே இடத்துல இருந்தாலுமே. அது இப்போ இது ஆண் ஜாதகம். இது 31/8/1981 பிறந்தது. 8:30 AM. இந்த ஜாதகருக்கு ஜாதக பலன் எப்படி சொல்கிறது அப்படின்னா, என்னுடைய அனுபவத்தில் என்கிட்ட வர கிளைண்ட்டுகளுக்கு முதல்ல ஜாதக பலன்களை சிலவற்றை சொல்லிட்டு தான் அந்த திருமணத்தை பற்றி கேட்குறீங்களா அப்படின்னு சொல்லி அந்த திருமணத்துக்கான விளக்கத்தை சொல்லுவேன், அவங்க கேள்விக்கான பதிலை சொல்லுவேன். இப்போ இந்த ஜாதகருக்கு எப்படி பலன் சொல்கிறது அப்படின்னா, இப்போ இவர் என்ன லக்னம்? கன்னியா லக்னம். இந்த லக்னத்தில் எத்தனைக்கு, அதாவது இந்த லக்னாதிபதி லக்னத்திலேயே புதன் இருக்குது. அப்போ இவர் கூட பிறந்தவங்க, இவர் நல்லா இருக்கார் அப்படின்னு வச்சுக்கோ. இவர் கூட பிறந்தவங்க எத்தனை பேர் அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்போ கூட பிறந்தவங்க நம்ம இது மாதிரி துருவ கணிதம்லாம் மற்றவங்க மாதிரி துருவ கணிதம்லாம் பார்க்குறதில்ல. இப்போ லக்னத்துக்கு 3ஆம் அதிபதி செவ்வாயா. அப்போ இளைய சகோதரம் இருக்குதா இல்லையா? செவ்வாய் நீச்சமாயிடுச்சு, இருக்காது. இப்படி தானே நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அப்படி எப்பவுமே எடுத்துக்காதீங்க. அதாவது 3ஆம் அதிபதி 3ஆம் இடம் இது லக்னமாக வச்சுக்கிறான் இளைய சகோதரன். இந்த ஸ்தானாதிபதி இந்த ஸ்தானத்துக்கு மறையக்கூடாது, லக்னத்துக்கு மறையக்கூடாது. அப்போ இளைய சகோதரி இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம்ல. 3க்கு 9 தான் இருக்கு, லக்னத்துக்கு 11 தான் இருக்கு, லக்னாதிபதிக்கு 11 தான் இருக்கு. இது பெண் வீடு, இதுவும் பெண் வீடு. நான் ஒவ்வொரு இடத்துலையும் கருத்தரங்கத்தை பேசுறது பூரா பாடம் எடுக்கிற மாதிரி தான் இருக்கேன். அதுக்காக தான் நிறைய பேர் நம்மளை எதிர்பார்க்குறாங்க. அப்போ இளைய சகோதரி இருக்கும் அப்படின்னு சொல்லாமா? சரி, இளைய சகோதரிக்கு அப்போ மூத்த சகோதரனா சகோதரியே இருக்குதா அப்படின்னு பாருங்க. மூத்த சகோதரனா 11ஆம் இடம் தானே. அந்த 11ஆம் அதிபதி சந்திரன் லக்னத்தில் தான் இருக்கு. அப்போ 11க்கு மறையில, அந்த லக்னத்துக்கு மறையில. அப்போ மூத்தது இருக்கும் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். அப்படி சொல்லக்கூடாது. அப்போ தான் நம்ம சாரம் பார்க்கணும். அந்த 11ஆம் அதிபதி என்ன சாரம் வாங்கியிருக்குன்னு பாருங்க. அந்த 11ஆம் அதிபதி சூரியன் சாரம் வாங்கியிருக்கு. சூரியன் லக்னத்துக்கு 12 குடையன் சாரம். நான் ஏற்கனவே நிறைய கருத்தரங்கத்தை சொல்லியிருக்கேன். ஒரு உடன்பிறப்புகள்னா 3 எடுத்தாலும் 11 எடுத்தாலும் 6, 8, 12 குடையன் சாரம் வாங்கக்கூடாது. ராகு சாரம் வாங்கக்கூடாது, கேது சாரம் கூட வாங்கலாம். அது 12 குடையன் சாரம் வாங்கினாலும் மூத்ததில்லை. அப்போ இவர் கூட பிறந்தவங்க 2 பேர் தான். சாதாரணமாக புதன் 2ல் இருந்தாவே, லக்னத்தில் இருந்தாவே 2 பேர் தான் கூட பிறந்தவங்கன்னு சொல்லிட்டு போங்க, எளிமையாக இருக்க. அதே 3ல் ராகு இருந்தால் கூட 2 பேருன்னு சொல்லுங்கள். 11ல் ராகு இருந்தாலும் 2 பேருன்னு சொல்லுங்கள். லக்னத்தில் ராகு இருந்ததுன்னா 3 பேரா 2 பேரான்னு கேட்டு தெளிவு பண்ணிக்கிங்க. இவ்வளோதாங்க எளிமையாக, அதை எளிமையாக சொல்லிட்டு போயிடலாம். சரி, அது ஒரு பக்கம். இப்போ இவர் வசதியானவரா இல்லையா? இப்போ லக்னத்திலேயே 2ஆம் அதிபதியான சுக்கிரன் இருக்குது. சுக்கிரன்னா வருமானம் தானே, பணத்தை குறிக்கக்கூடியது தானே. அப்போ இவர் நல்ல வசதியானவர் தானே. 11ன்னா பெருசு, பெரிய இது தானே சொல்லுவாங்க. அதே மாதிரி ராகுனா பிரம்மாண்டம். அப்போ அதுவும் இங்கே பார்க்கறதுனால இவர் பெரிய பணக்காரர், பெரிய கோடீஸ்வரர் அப்படின்னு சொல்லாமல்ல, ரொம்ப வசதியானவர் அப்படின்னு சொல்லாமல்ல. எப்படி அது அப்புறமா பொதுவாக நீச்சன்னு சொல்லிட்டாவே அப்புறம் இவருக்கு குடும்பம் இல்லையா, பொருளாதாரம் இல்லையா? அதுதான் நீங்கள் நல்லா பார்க்கணும். அந்த சுக்கிரன் என்ன சாரம் வாங்கியிருக்குன்னு பாருங்க. 11ஆம் அதிபதி சாரம் வாங்கியிருக்குதுல்ல. அப்போ நீச்சன் நம்ம எடுத்துக்க முடியுமா? பொதுவாக நம்ம பலன் சொல்கிறது வேற, அதாவது நம்ம டீப்பாக உள்ளே போய் சொல்கிறது வேறு. நீசம் அஸ்தங்கம் அதெல்லாம் அப்புறமா பார்க்குறது. சரி, இவருக்கு சொந்த வீடு இருக்குமா? இப்போ ஒரு ஜாதகத்தில் நம்ம பார்க்கும்போது சில விஷயங்களை நம்ம சொல்லித்தர மாதிரியே பாடமாட்டவே இருக்குது. அதாவது சொந்த வீடுன்னு சொன்னாவே 4ஆம் இடம் பார்க்குறோம், 4ஆம் அதிபதியும் பார்க்குறோம், செவ்வாயை பார்க்கணும். இப்போ செவ்வாய் இவருக்கு நீச்சமாயிடுச்சு, சொந்த வீடு இல்லை அப்படின்னு சொல்லாமல், இல்லை 4ஆம் இடத்துல மாந்தி இருக்குது, 4ஆம் இடம் திதி சூனியம், இவர் பிரதமை திதியில் வீடு இல்லை அப்படின்னு சொல்லிடலாமா? அப்படி இல்லை. 4ஆம் அதிபதி லக்னத்திலேயே இருந்தால் அவங்களுக்கு சொந்த வீடு இருக்குன்னு அர்த்தம். 4ஆம் அதிபதி உபய வீடுகளில் இருந்தால் அவங்களுக்கு கார்னர் வீடு இருக்குன்னு அர்த்தம். செவ்வாய் உபய வீடுகளில் இருந்தாலும் கார்னர் வீடுன்னு அர்த்தம். இந்த செவ்வாய்க்கு சாரம் கொடுத்த சனி லக்னத்தில் தான் இருக்குது, ராகுவோட சேர்ந்து பார்க்குது. இப்போ 4ஆம் அதிபதி கூட எத்தனை கிரகம் இருக்கோ அத்தனை வீடு. இப்போ பாருங்கள், அதை 1, 2, 3, 4, 5 கிரகம் இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி சுக்கிரன் வேணால் 1 கழிச்சுக்குங்க, புதன்னா 2,
அப்போ 5 வீடு இருக்கும், கார்னர் வீடு கூட ஒரு 3 வீடு இருக்கும் அப்படின்னு சொல்லாமல்ல. அப்போ நிறைய சொத்து இருக்குது, நிறைய பெரிய வசதியான கோடீஸ்வரர் அப்படின்னு சொல்லாமா? சரி, அடுத்தது இவர் படிப்புக்கு வருவான். படிப்புனா என்னை பொறுத்த வரைக்கும் 3ஆம் இடம் ஒரு 10th வரைக்கும் 10வது அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். 4ஆம் இடங்கிறது ஒரு +2 வரைக்கும். 5ஆம் இடம் உயர்கல்வி என்னுடைய அனுபவத்தில். இந்த 3ஆம் இடம் 10th வரைக்கும் இவர் விளையாட்டுத்தனமாக பணம் பொருளாதாரம் இருக்கிறதுனால கொஞ்சம் லொல்லு பண்ணிவிட்டு ஏதோ ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படியே ஓட்டியிருக்காரு. அதே மாதிரி 10th அதாவது +2 படிக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சிருக்காரு. ஏன்னா மாந்தி இருக்குது, திதிசூனியமாக இருந்ததுனால இவர் சரியாக படிக்கலை. இருந்தாலும் விதி என்ன பண்ணுச்சு, 5ஆம் இடத்தை குரு பார்த்ததுனால உயர்நிலை கொடுத்தது. ஏன்னா 5ஆம் இடம் ஞானம் யோகம் அப்படின்னால சொல்லுவீங்கள, அது தடை அப்படின்னு. ஆனால் இந்த கேதுனா சின்ன படிப்பு, கேதுனா சின்ன படிப்பு. அது என்ன மாதிரி சின்ன படிப்பு? அப்போ இவர் என்ன மாதிரி படிச்சிருக்கிறாரு? 5ஆம் அதிபதி என்ன சாரம் வாங்கியிருக்குன்னு பாருங்க, சந்திரன் சாரம் வாங்கி. சந்திரன்னா என்னன்னு சொல்லுவான், அதாவது அதே போல் கேதுன்னு என்ன சொல்லுவான், முடி நூல் துணி இதெல்லாம் சொல்லுவோமா? கேதுன்னு சொன்னாலுமே சந்திரன் சொன்னாலும் அதே தானே சொல்லுவான். இவர் டெக்ஸ்டைல்ஸு சம்மந்தப்பட்ட படிப்பு படிச்சிருக்கார். ஒரு திருப்பூரில் பெரிய ஒரு டெக்ஸ்டைல்ஸ் கம்பெனி, பெரிய கம்பெனி ஓனர் இவர். அப்போ அது சம்மந்தமான ஒரு சின்ன படிப்பு படிச்சிருக்கார். இப்போ இதில் வந்து வீடு படிப்பு இதெல்லாம் சொல்லிட்டோம். 5ஆம் இடம் பூர்வீகம். அப்போ பூர்வீகம் தடையாயிடுச்சு, கேது இருக்கிறனால ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். தாத்தானாலும் 5ஆம் இடமா? தாத்தா லக்னத்துலேயே இருக்குது, அதான் சனி பகவான். அப்பான்னு சொல்லக்கூடிய சுக்கிரனும் லக்னத்தில் தான் இருக்குது. அப்பா அம்மா ஜாதகர், அம்மான்னு சொல்லக்கூடிய 4ஆம் அதிபதி இங்கே தான் இருக்குது. அப்போ எல்லாம் கூட்டு குடும்பமாக ஒரே இடத்துல இருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ தங்கைக்கு 2ஆம் இடத்துல சூரியன் இருக்குது. அப்போ பாவகத்தை தான் பார்க்கணும். நிறைய பேர் வருது மாதிரி சொல்லுவாங்க. என்னுடைய அனுபவத்தில் தங்கைக்கு 2ல் சூரியன் இருக்கு. அப்போ தங்கை கோபமான வார்த்தைகள் தானே பேசுவாங்க. சரி, தங்கைக்கு 4ஆம் இடத்துல செவ்வாய் பார்க்குது. அப்போ தங்கைக்கு சொந்த வீடு இருக்குமா? தங்கையோட செவ்வாய் அது கூட ராகு. அப்போ தங்கைக்கு ஒரு 3-4 வீடு இருக்குமா? ராகுனா 3. அப்போ 3-4 சொத்து இருக்குமா? சரி, தங்கைக்கு 2ஆம் இடத்துல சூரியன், அது ஆட்சி பலம் பெற்றிருக்கு. அப்போ தங்கை அரசாங்க வருமானம் வருமா? அரசாங்க வருமானம் 2ஆம் இடம் தானே, அதாவது வருமானம்னா 2ஆம் இடம் தானே. அப்போ வருமானம் வருமா? அப்போ தங்கைக்கு வருமானம் வரும் அப்படின்னா அவங்கள முதல்ல படிப்பு பார்க்கணும். அப்போ தங்கைக்கு 4ஆம் இடம், 4ஆம் அதிபதி நீச்சமாயிடுச்சு. அந்த அம்மா படிக்கவே இல்லை, நீச்சமாயிடுச்சு. நீங்கள் சொன்ன மாதிரி நீச்சமாயிடுச்சு. அப்போ இந்த அம்மா எப்படி படிக்கும்? 5ஆம் அதிபதி, அதாவது அதுக்கு அடுத்தது உயர்நிலைக்கு போக வேண்டாம், +2 வரைக்குமே பாருங்கள், அது நீச்சமாகி போச்சு. 5ஆம் இடமும் அது நீச்சம். அப்புறம் எப்படி அரசாங்க வேலை வேறும்? அப்படிங்கும்போது அப்போ தங்கையின் கணவரை பார்க்குறோம். தங்கையின் கணவர்னு சொல்லக்கூடிய சனி பகவானை, அந்த சனி பகவான் இங்கே உட்காந்துருக்கா. சனிக்கு 6ஆம் இடம் தொழிலா, தங்கையின் கணவரின் தொழிலா? தங்கைக்கு 2ஆம் இடத்தை அந்த சூரியன் பார்க்குதா, தொழில் ஸ்தானத்தை பார்க்குதா? அப்போ தங்கையின் கணவர் அரசாங்க வேலையில் உள்ளவர் அப்படின்னு எடுத்துக்கலாமா? அப்போ கணவரோட அரசாங்க வருமானம் இந்த அம்மாவுக்கு வரும் இல்லையா? அப்போ அரசாங்க வருமானம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாமா? சரி, இந்த தங்கைக்கு 7ஆம் அதிபதி சனி பகவானா? அதுபோது தங்கைக்கு 3ஆம் இடத்துல இருக்குதா? 3ஆம் இடம்னா இளையவரா? அப்போ தங்கையின் கணவர் இவரை விட வயது குறைவானவராக இருப்பாரா? இப்படி பலன் எடுக்கலாமா? சரி, அடுத்தது இப்போ ஓரளவுக்கு நம்ம சில இதெல்லாம் சொல்லிட்டோம். இப்போ இவரோட திருமணத்துக்கு வருவான். இவருக்கு 7ஆம் இடம் மனைவியா? ஆமாம், மாந்தி இருக்கனால ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம், அவ்வளோதான். பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். இருந்தாலும் 4ஆம் இடம் வந்து எல்லாம் சம்மந்தப்பட்டு தான் இருக்குது. குரு 11ஆம் அதிபதி சந்திரனோட சேர்ந்து தான் இருக்குது. அதனால் அதெல்லாம் நல்லா இருக்குது, நிறைய சொத்து இருக்குது, வசதி வாய்ப்பெல்லாம் நல்லா இருக்குது. அப்பா அம்மா எல்லாம் தாத்தா எல்லாம் ஒரே கூட்டு குடும்பமாக இருக்காங்க. இப்போ அப்பான்னு சொல்லக்கூடிய சுக்கிரனுக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் பார்க்குது, அப்பாவும் கோவக்காரரு. அம்மான்னு சொல்லக்கூடிய குருவுக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் பார்க்குது, அம்மாவும் கோவக்காரரு, தங்கையும் கோவக்காரரு. இவருக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் பார்க்குது, அப்போ இவரும் அப்போ அந்த குடும்பத்தில் எல்லாருமே ரொம்ப கோபமானவங்க, ஒரு ஆக்ரோஷமானவங்க. ஏன்னா வசதி இருந்தால் அதெல்லாம் வருமில்ல. அப்படி இருக்குது அப்படின்னுது. சரி, இப்போ நம்ம 7ஆம் இடத்துக்கு போய்க்கிறோம். 7ஆம் அதிபதி குரு லக்னத்தில் இருக்கு. 7ஆம் அதிபதி லக்னத்தில் இருந்தால் வரன் நம்மளை தேடி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இவர் தேடி வந்ததா இல்லை இவர் தேடி போனாரா அப்படின்னு பார்க்குறோம்.
சரி, அதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம எந்த ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது மனசுக்கு பிடிச்ச கல்யாணமா அப்படின்னு அதையும் பார்க்கணும் இல்லையா? இப்போ இந்த லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி சனி பகவானா, 7ஆம் அதிபதி குருவா, ரெண்டும் சேர்ந்து இருக்குதா? இதையும் லக்னமாக வச்சுங்க. பெண்ணின் லக்னம், அதாவது கணவனு, அதை பெண் இவருக்கு மனைவிங்கிற இது லக்னமாக வச்சு இதுக்கு 5ஆம் அதிபதி சந்திரனா, 7ஆம் அதிபதி புதனா, அந்த சந்திரன் புதன் சேர்ந்து இருக்குதா? அப்போ இவர் காதல் திருமணம் பண்ணியிருப்பாருன்னு சொல்லாமா? அங்கே சனி சம்மந்தப்படுதா? காதல் திருமணம் பண்ணியிருப்பாருன்னு சொல்லாமா? சரி, இப்போ மனைவிக்கு 8ஆம் இடம் ஆயில, மனைவி ஸ்தானத்துக்கு 8ஆம் இடம் ஆயில, இங்கே அது வந்து நீச்சமாகி போச்சா? அப்போ மனைவின்னு ஆயுள் கண்டமாயிடுச்சுன்னு சொல்லாமா? வேண்டாம், இப்படி எடுத்துங்க. மனைவினா குரு தானே, குருவுக்கு 8ஆம் இடம் ஆயில, அது நீச்சமாயிடுச்சா? அப்போ மனைவிக்கு ஆயுள் கண்டம் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லாமா? இப்படித்தான் நம்ம இப்போ ஜாதக பலன். இன்னும் இதில் நிறைய விஷயம் சொல்லிட்டு இருப்போம். இந்த ஒரு ஜாதகத்தை வச்சு சில கருத்துக்களை நான் சொல்லியிருக்கிறேன். அப்போ நம்மக்கிட்ட படிக்கிறவங்களுக்கு நான் என்னங்கிறேன், 12 கட்டம் போட்டு, அதாவது நம்ம இதில் 12 கட்டம் இருக்குது, 12 ஜாதகம் போட்டு நான் ஒரு 6 ஜாதகம் 7 ஜாதகம் வரைக்கும் பலன் சொல்லி கொடுத்தேன்னா, அதுக்கு மேலே இருக்கிறதுக்கெல்லாம் நான் ஜாதகம் போட்டதுமே நம்மக்கிட்ட படிக்கிறவங்க தானாகவே பலன் சொல்லிகிட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு 5-6 ஜாதகம் நான் விளக்கம் கொடுக்கும்போது அவங்களுக்கு நல்லா உள் வாங்கிக்குவாங்க. இப்படித்தான் நம்மக்கிட்ட படிக்கிறவங்களுக்கு விளக்கம் கொடுத்து ஜாதக பலன் சொல்லி கொடுக்குறேன். அதே போல் அந்த சம்பவங்கள் எப்போ நடக்கும், என்ன ஏது அப்படிங்கிறதும் சொல்லி கொடுத்துட்ருக்குறேன். அதே மாதிரி உடன்பிறப்புகள், அதே மாதிரி படிப்பு அப்படிங்கிறது இது போல தான் நான் சொல்கிறேன். ரொம்ப எளிமையாக சொல்லி கொடுத்துட்ருக்குறேன். அதனால் என்கிட்ட படிக்க வாங்கன்னு சொல்லலை, நல்ல ஒரு இடத்துல நீங்களும் பழகி அது பலருக்கு பயன்படுத்துங்க அப்படிங்கிறக்காக சொல்கிறேன். என்னுடைய கருத்து நல்லா இருந்தால் நீங்களும் பயன்படுத்தி பலருக்கு வழிகாட்டுங்க அப்படிங்கிறக்காக. அதாவது நான் பாடமாக எடுக்கிற மாதிரி இருந்தால் பொழுத வரைக்கும் நிறைய ஜாதகத்தை போட்டு விளக்குன்னு சொல்லலாம். இருந்தாலும் ஒரு 2 ஜாதகத்தை மட்டும் போட்டு ஒரு இப்படி தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு அளவுக்கு நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். சரிங்க. 5-7 சம்மந்தப்பட்டதா? அதே தான், அப்படியே சம்மந்தப்படாட்டினுமே ஒரே நட்சத்திரத்தின் சாரத்தில் இருந்தாலும் காதல் திருமணம் வரும். பரிகாரம் இருக்குது, அது பரிகார வகுப்புல சொல்லி தருவான். அதுக்கு நீங்க ஏதாவது பரிகாரம் பண்ணணும். அது அது நாங்கள் பரிகாரம் பண்ணுறேன். நான் வந்து எல்லா ஜோதிடரும் பரிகாரம் பண்ணக்கூடியவங்க தான். ஆனால் நானும் பரிகாரம் பண்ணுற ஜோதிடர் தான், இல்லைன்னு சொல்ல. நான் வந்து இந்த ராகுகேது தோசை, செவ்வாய் தோசைக்கெல்லாம் பரிகாரம் பண்ணுறதில்ல. ஆனால் அதுக்காக நான் கருத்தரங்கத்திலே அதை பற்றி குறையாக சொல்கிறதில்ல. ஏன்னா அதை வச்சே சிலர் வாழ்க்கையை ஓட்டிகிட்ருக்குறாங்க, சிலர் செஞ்சிட்ருக்குறாங்க. அதை போய் நம்ம தடுக்கிற மாதிரி ஆயிடும். நான் என்றேன், லக்னத்துக்கு 8ஆம் இடம் கெட்டு போனால் தான் நான் பரிகாரமாக எடுத்துக்கிறேன். ஏன்னா லக்னத்துக்கு 7, 8 கெட்டு போய் 8ஆம் இடம் கெட்டு போனால், 8ஆம் இடங்கிறது பெண்ணுக்கு மாங்கல்ய ஸ்தானம், கணவனுக்கு ஆயுள் ஸ்தானம், அது கெட்டு போனால் தான் பரிகாரமாக நான் செய்கிறேன். ஆனால் அந்த பரிகாரம் என்ன எங்கே பண்ணுறேன் அப்படின்னா, நான் வந்து ஸ்ரீரங்கத்தில் தான் பண்ணுறேன். ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபத்தில் பண்ணுறேன். நான் வந்து இருக்கிறது கோயம்புத்தூரில். நான் சிவபக்தன், எப்பவுமே பட்டை போட்டு சிவன் பேரை தான் சொல்லிகிட்டு இருப்பேன். ஆனால் பெருமாள் கோயிலில் தான் பரிகாரம் பண்ணுவேன். அது ஏன் அங்கே போய் பண்ணுறேன்னா, பெருமாள் படுத்துகிட்டே நிறைய கல்யாணம் பண்ணவர். அதனால் அந்த பெருமாள் கோயிலில் அந்த திருமண பிரச்சனைக்கு அங்கே போய் தான் பரிகாரம் பண்ணுறேன். காலையில் 3 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே பரிகாரம் பண்ணுவேன். அது நான் செய்கிறது வாழைப்பூ பரிகாரம்னு சொல்லி ஒரு பரிகாரம் பண்ணுறேன். அது 27 நட்சத்திரத்துக்காக 27 பந்தங்கள் வச்சு பற்ற வச்சு ஒரு பரிகாரமாக நான் பண்ணுறேன். அது பரிகார வகுப்பு ஒரு நிறைய பேர் கேட்டாங்கன்னா அந்த விளக்கத்தை கொடுக்கலான்னு. ஆனால் இவர் தான் ஒருத்தர் கேட்டதுனால நம்ம ஒரு சின்ன இது மட்டும் சொன்னோமே தவிர, நான் பரிகாரம் யாருக்கும் சொல்லித்தரல, இது வரைக்கும் சொல்லித்தரல. அப்படி இருக்கும்போது பின்னாடி வேணால் பார்த்துக்கலாம். ஆனால் இது வரைக்கும் 100-200 பேர்த்துக்கு மேலே நான் பரிகாரம் பண்ணியிருக்கிறேன். இது வரைக்கும் ஒன்றுமே ஃபெயிலர் ஆனதில்லை. நம்மக்கிட்ட தமிழ்நாடு முழுவதும் இல்லை, மலேசியா, சிங்கப்பூர் இருந்தாலும் வந்து இங்கேயே தங்கி இருந்து நம்மக்கிட்ட பரிகாரம் பண்ணிட்டு போகிறாங்க. அதே மாதிரி பரிகாரம்னா தோஷத்தை பார்த்தது பரிகாரம் பண்ணுறது இல்லை. நான் 3 மாதம் கழிச்சு வாங்க, 6 மாதம் கழிச்சு வாங்க, 1 வருஷம் 1.5 வருஷம் கழிச்சு வாங்க, அந்த திசா புத்தி வரும்போது தான் பரிகாரம் பண்ணுறேன். திருமணத்துக்கு 6 மாதம் இருக்கும்போது தான் அவங்கள வர சொல்லி பரிகாரம் பண்ணுறேன்.
அதுக்கு முன்னாடி நான் பரிகாரம் பண்ணுறதில்ல. ஒரு சம்பவம், ஒரு வீட்டில் ஒரு பொண்ணு வளருது அப்படின்னா ஒரு விசேஷம் நடத்துவாங்க. அதுக்காக 5 வயசுலேயும் நம்ம நடத்திட முடியுமா? அந்த குறிப்பிட்ட வயசு வரும்போது தானே செய்யணும். அதுபோல தான் அந்த நேரங்காலம் திசா புத்தி வரும்போது தான் நான் பரிகாரம் பண்ணுறேன். சூரியனை வணங்குனா காலையில் நேரம் தான் வணங்க முடியும். எல்லா நேரத்துலையும் சூரியன் இருக்குன்னா எல்லா நேரத்துலையும் வணங்க முடியுமா? அப்போ அந்த நேரங்காலம் எப்போ வருதுன்னு பார்த்து நீங்கள் இன்னொரு 1.5 வருஷம் கழிச்சு வாங்க, 2 வருஷம் கழிச்சு வாங்க. வேணா அது வரைக்கும் நீங்கள் தேடுங்க, முயற்சி பண்ணுங்க. பெற்றவங்க எப்போவுமே தன்னுடைய குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு வரன் தேடத்தானே செய்வாங்க. பாருங்கள், அது கிடைச்சிச்சுன்னா பாருங்கள், கிடைக்கலின்னா அப்போ நம்ம சொன்ன டயத்தில் தான் நடக்கும். அப்போ வாங்க, நான் அப்போ பரிகாரம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவேன். இது என்னுடைய அனுபவம். சரி, ரொம்ப நன்றி. ஐயா அவர்களுக்கு நீங்கள் ஜெகதீஷ் ஐயா சிறப்பு மரியாதை செய்வார்கள்.